गाइस हेल्த்தியாக ஒரு இட்லி பார்க்கலாமா? அதுக்கு ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை ஊற வச்சு அரைச்சிக்கணும். நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை எடுத்துக்கிறேன். இதோட இரத்தசாலி அப்படின்ற ஒரு அரிசி, இது இரத்த சோகை உள்ளவங்க, ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த அரிசியை யூஸ் பண்ணலாம். பொதுவாக பெண்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு அதிகமாக இது யூஸ் பண்ணுறது நல்லதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இட்லி அரிசி 3 டம்ளர், இரத்தசாலி அரிசி 1 டம்ளர். இதோட கருப்பு உளுந்து, தோல் உளுந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், அது 1 டம்ளர். ஆனால் இரத்தசாலி அரிசியை 8 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன். மீதி எல்லாமே 4 மணி நேரம். இதை அப்படியே ஊற வச்சு தோலை ரொம்ப எடுக்காமல் லைட்டாக தான் தோலை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா அரைச்சிட்டு உப்பு போட்டு ஊற வைக்க வேண்டியதுதான். ஊற வச்சு அதை அரைச்சி இட்லி ஊற்றி எடுத்திருக்கேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நார்மலாக தான் இருக்குது, அது ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் தெரியல. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.